அவர் வந்தாரு, பேசினாரு, கிளம்பிட்டாரு. கமல்ஹாசனின் அறிவுரைக்கு விழுந்த அடி. கள்ளக்குறிச்சி, கருணாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் அருந்தி 59 பேர் உயிரிழந்த நிலையில் கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் 157 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நடிகரும் மக்கள் நீதி மய்யம் தலைவருமான கமலஹாசன் அவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து கருணாபுரம் பகுதிக்கு சென்ற கமலஹாசன் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. அரசு கட்டுப்படுத்துவதை காட்டிலும் நாம் தான் கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். கல்விக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மதுக்கடைகளுக்கு அருகிலும் அரசு சார்பில் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கும் வகையில் ஆலோசனை மையங்களை அமைக்க வேண்டும். மேலும் டாஸ்மாக் மதுக்கடைகள் அருகிலேயே விழிப்புணர்வு பதாகைகளை வைத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மருந்து கடைகளுக்கு நிகராக டாஸ்மாக்குகள் இருக்கின்றன. இதுபோன்ற சம்பவங்களை அரசு மட்டும் கட்டுப்படுத்த முடியாது. குடிக்காதே என்று சொல்ல முடியாது. அளவோடு குடி என்று சொல்லலாம். மதுவுக்கு எதிராக நாம் அனைவரும் இணைந்து இயக்கமாக மேற்கொள்ள வேண்டும் என கமல் அறிவுரை வழங்கினார். கமலின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திமுக கூட்டணியில் இருக்கும் தலைவர்கள் இதுவரை பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு கள்ளக்குறிச்சி சம்பவத்தை கடந்துவிட்டு செல்லும் போது திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்ததும் ஆர்ப்பாட்டமும் செய்வதாக அறிவித்திருக்கிறார். ஆனாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் எதிர்குரல் கொடுக்கவில்லை என கேள்வி எழுந்து வருகிறது. அந்த வகையில் கமலஹாசன் பேசியது சர்ச்சையாக மாறியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2 முறை இதுபோன்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுவரை கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை. கமலஹாசன் கூட்டணியில் இருந்து கொண்டு தோழமையை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறார். அரசு விற்கும் மதுபான பாட்டிலில் இருக்கும் பெயரையே படிப்பதில்லை. இவர்கள் எப்படி பதாகையை படிப்பார்கள் என்றும் உங்கள் மீதான கொஞ்ச நஞ்ச மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் கமலஹாசன் அவர்களே. போதை விற்பனை நிலையங்களே இருக்கக்கூடாது என மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கமலஹாசன் பேசுவது தமிழக அரசுக்கு சாதகமாக இருப்பதாகவும் இணையத்தில் பேசி வருகின்றனர். ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்ததற்கு இப்படியா மாற்றி பேசுவீர்கள்? திமுக ஆட்சி பொறுப்பேற்ற போது குடித்து பழகியவர்களுக்கும் பழகியவர்களுக்குமே மது அத்தியாவசியம். ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்று அவச்சொல் எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கமலஹாசன் கூறியதை தற்போது இணையத்தில் தீயாக பரவி வருகிறது. இந்த சாராய வியாபாரத்தை செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோதத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு எடுத்தாக வேண்டும். இப்போ அதுதான், இப்போ சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது, அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது. அதற்காகத்தான் நாம் எக்ஸ்பிரஸ் வேன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அந்த மாதிரி இது இருக்குது. இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள். மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் வைக்க வேண்டும். ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர் தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டோம்னா சரியாயிடுங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் இருந்திருக்கின்றன. அமெரிக்காவே ஒரு உதாரணம். அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடில்லை. இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம். அதே பாடத்தை தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவேர்னஸ் பற்றினது தான் இந்த சைக்காட்ரி அப்படின்னு நான் சொல்றது. வருமானம் ஈட்டும் எந்த அரசும் அதை திரும்பவும் மக்களுக்கு போய் சேரும் ஒரு நற்பயனை ஏற்படுத்தி கொடுக்கணும். அது கவுன்சிலிங், ஆல்கஹாலிக் அனானிமஸ் போன்ற விஷயங்கள் எத்தனை டாஸ்மாக் இருக்கிறதோ அதற்கு நிகராக அவை இருக்க வேண்டும் என்பதுதான். மருந்து கடையை விட டாஸ்மாக் அதிகமானது எப்படி விபத்தல்ல, தெரிந்து செய்யப்பட்டது தான் அது. அதே போல் இதையும் திட்டமிட்டு மக்களுக்கு புத்தி சொல்கிற விஷயம் இல்லை, இது ஆபத்து என்பதை தெரிவிக்கும். எப்படி டிராஃபிக்கில் ரெட் லைட் இருக்குதோ இது இருக்கும்போது போகாதேன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மனதில் படும்படி
எடுத்துச் சொல்லும் அறிவுரைகள் வர வேண்டும். தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி விசாரணை அமைச்சிருக்காங்க சார். அது தமிழ்நாடு அரசோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது. விமர்சனம் பண்ணலாம். ஆனால் எத்தனை அரசுகளை விமர்சனம் செய்ய முடியும்? காரணம் பல அரசுகள். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.